வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சிஎஸ்கே விஸ் பஞ்சாப் கிங்ஸ் இன்னைக்கு தர்மசாலால ஒரு மேட்ச் ஆட போறாங்க. எஸ், ரொம்ப 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 எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு மேட்ச். இதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கு வாழ்வா சாவா ஆட்டங்கள் தான். ஏன்னா வேற வழியே கிடையாது. இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கேம்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அடிச்சு தான் ஆகணும், அதே மாதிரி ஜெயிச்சு தான் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, சிஎஸ்கேல நிறைய இன்ஜுரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துகிட்டே இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யாரு அப்படின்னா நம்மளோட தீபக் சகர். எஸ், தீபக் சகர் என்னதான் வந்து ஃபார்ம்ல இல்ல அப்படின்னாலும் தீபக் சகர் டீம்ல இருக்கிறது என்னைக்கா இருந்தாலும் பிளஸ் தான். ஏன்னா அவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்லி ஸ்விங் பண்ண முடியும். ஸோ பவர் பிளேலேயே 2 விக்கெட் எடுக்க முடியும். அதை அவர் நிறைய பண்ணியிருக்காரு. பட் இந்த வருஷம் அவர் பெரிய ஃபார்ம்ல இல்ல. ஃபியூ இயர்ஸாவே அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அவருக்கு பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படி இருந்துகிட்டே இருந்தோம். இந்த இப்போ ஃபுல்லா இன்ஜுரி ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் விளையாட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. ஸோ அந்த பொசிஷன்ல யாராவது ஒரு ஆளை எடுத்துட்டு வந்தே ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு டைம் ஃபார் ராஜ்வர்தன் ஹங்கர் கேக்கர் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஹங்கர் கேக்கர் உள்ள வர போறார் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா ஹங்கர் கேக்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவுக்காக கிரிக்கெட் விளையாடுற ஒருத்தர். அவர் வந்து நம்மளோட ருத்ராஜ் ஐக்வாட்டோட டீம் தான், டொமஸ்டிக்ல ஒரே ஊருக்காரங்க தான் 2 பேரும். ஸோ நிறைய புரிதல் வந்து டெஃபினெட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னொரு சைடு ஷர்துல் தாக்கூர் இருப்பாரு, இல்ல மேபி துஷார் தேஷ்பாண்டே உள்ள வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால ஹங்கர் கேக்கர் உள்ள வர்றாரு அப்படின்னா டெஃபினெட்லி அவரால் பேட்டிங்லையும் கொஞ்சம் எபிலிட்டி கொடுக்க முடியும். அதே மாதிரி பவுலிங்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரால் பண்ண முடியும். 2 மேட்ச் போன சீசன் விளையாண்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 விக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்தாரு. ஆப்வியஸ்லி வந்து ஒரு நல்ல பிளேயர் தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் ஆனால் அவர் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண படலை. அவர் வந்து சின்ன பையங்க, குட்டி பையன் அவரு. ஸோ அவரை கரெக்டாக யூஸ் பண்ணலாம், ஆனால் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. மேபி சிஎஸ்கே செட்டான ஒரு டீமாக மாறிடுச்சு. இப்போதான் ஒரு ஸ்பேஸே அந்த இடத்துல வருது பிகாஸ் ஆஃப் தீபக் சகர் இன்ஜுரி. ஸோ ராஜ்வர்தன் அங்கே கேட்கற அவருக்கு ஒரு நல்ல டொமஸ்டிக் சீசனும் டீசெண்டாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு மேபி அவர் பக்கம் போவாங்க. ஏன்னா போன வாட்டி அவரை எடுத்தப்பையே அவர் ஒரு எக்ஸ்பேக்டர் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். எஸ், டெஃபினெட்லி அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு பிளேயர் தான் ராஜ்வர்தன். பட் என்னமோ தெரியல, அவருக்கு அந்த ஒரு சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கவே இல்லை. அட் த சேம் டைம் முகேஷ் சௌத்ரிக்கும் நிறைய சான்சஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. பிகாஸ் ஃபிஸ் வந்து இப்ப இல்ல. ஃபிஸ் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இப்போ அவர் இல்லை அப்படிங்கிறதுனால அவரோட இடத்தை பூர்த்தி பண்ண ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அண்ட் தீபக் சகர் வேற இன்ஜுரி. ஸோ இந்தியன் ஸ்லாட் ஃப்ரீயா தான் இருக்கு அப்படிங்கிறதுனால மேபி முகேஷ் உள்ள வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸஸ் போயிட்டு இருக்கு. எஸ், எனிவேங்க, ராஜவர்தனோ முகேஷோ யாராவது ஒரு ஆளை எடுத்துட்டு வரதான் போறீங்க. அண்ட் சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். இன்கேஸ் இன்னைக்கு பஞ்சாப் வின் பண்றாங்க அப்படின்னா சிஎஸ்கே தவிர மற்ற எல்லா டீமுக்கும் அது ஒரு பாத்தீங்க அப்படின்னா குவாலிஃபை சான்சஸ் உருவாக்கி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் 3 மணிக்கு கேம் ஆரம்பிக்க போது ஒரு பெரிய கேமா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பட் எனக்கு என்னமோ சிஎஸ்கே இதுக்கப்புறம் வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா சிஎஸ்கே இது மாதிரி நிறைய கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில வர்ற ஒரு டீம் தான். அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த தலை இருக்காரு, ஒரு நல்ல கம்பைண்டான ஒரு டீம், ஒரு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்கிற ஒரு டீம். ஆனா என்னமோ தெரியல, ருத்ராஜ் சிவன் டுபே மட்டும் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் ஆனா அங்க இருக்கிற எல்லாருனாலும் எபிலிட்டி இருக்கு, அடிக்க முடியுங்கிற எபிலிட்டி. ஸோ இன்கேஸ் இன்னைக்கு வேற யாராவது ஃபார்முக்கு வந்து கூட கேமை திருப்பலாம். எஸ், பேட்டிங் நல்லா இருக்கு அப்படின்னாலும் பவுலிங் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. மேபி எந்த ஃபாரின் பவுலர் உள்ள போறாங்கிறத வெயிட் பண்ணுவோம். ராஜ்வர்தன் வந்தார் அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்களோட கருத்தை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸுப் சேனல்.